பார்த்தியா எந்த ஒரு அழகான மலர்வன சோலை. அப்படியா? ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு வண்ணங்கள் இருக்கு. பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியாடி? ஆமாண்டி. ஏய், அத பார்த்தா ஏன் முல்லை அவட்டை விடுமோ வெள்ளை? அவையெல்லாம் நம்ம பார்த்து தலையாட்டுவது போல் இல்லை. போல் எடுத்து என்ன அது தலையை மட்டும் ஆட்டுது கிடையாது, அடி வீரோடு சேர்த்து ஆட்டுது. ஏய், வேரோட சேர்த்து ஆட்டுதுன்னு போயிட கீழே போற. அது ரொம்ப மோசமான மரம். அப்படியா? ஆமா. என்னடி சொல்ற? ஏய், வீரோட ஆட்டுதுன்னு போகாத. கிட்ட போனீங்கன்னா முள்ளு குத்திரும். முள்ளு குத்துமா? அப்ப ரத்தம் வருமா? ரத்தம் அதிகமாவே வரும். என்ன கலர்ல இருக்கும்? என்ன நிறம்? குத்துறப்ப பாரு. சரி சரி சரி. ஏய், இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? என்ன மலர்? இதுதான் ஜாதி மல்லி என்று சொல்வார்கள். அப்படியாக்கா? பெண்களுக்கே பிடித்த மலர், விருப்பமான மலர். ஐயோ, இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? என்ன மலர்? இதெல்லாம் சாமந்திடி. சாமந்தி. சாமந்தியா? சாமந்தியா? ஏய், சாமந்தி போய் சொல்ற என்ன? அதெல்லாம் ஒரு பூவா? வேற வேற என்ன பூனா சொன்ன பரவாயில்ல. அறிவு கட்டவல. ஜாதி மல்லின்னு சொன்னனே, அது ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரத்துல வாடி வதங்கிடும். வாடிடும். சாமந்தி தெரியுமா? சாமந்தி 10 நாள் ஆனாலும் 10 நாள்ல போட்டு போட்டு எடுத்து வைக்கலாம். சாமந்தி அவ்வளவு சிற்பமா நினைக்காத. காத்தடிச்சாலும் மழை அடிச்சாலும் வாடாது வதங்காது. ஆமா. அப்படியா? ஏய், அதெல்லாம் என்ன மலை தெரியுமா? என்ன மலை? அது எல்லாம் கொடிமல்லி. கொடிமல்லி. ஏய், கொடிமல்லியா? ஆமா, அது எல்லாம் அடங்காத மல்லி. அதுக்கு வேறு ஓடி இருக்குது பாரு. அதுக்கு வேறு எங்க இருக்கு? அதுக்கு வேறா? வேறு மட்டும்தான் கீழே இருக்குது. கீழே இருக்கு, மத்ததெல்லாம் மேலதான் இருக்குது. அப்ப அது பேரு தெரியுமா? சல்லிவேரி. சல்லிவேரா? சல்லிவேரி. சல்லிவேரினா ஆலமரத்து சல்லிவேரி. கூட பாருடி. ஆமா. ஏய், இப்பே பேசிக்கொண்டுதான் நேரக்கால போகிறதே தெரியாது. ஆமா. ஏன் நம்ம வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால பிடிப்பான? பந்தக்கால பிடிச்சோம். ஆமா. சரிதான், போகலாமா? சொல்லுடி. சொல்லவா? சொல்லு. சொல்லவா? நீ எப்ப வாய திறப்ப? அந்த பையன் எப்ப இருக்கிறான்? ஆமா தானே? இல்லையா? ஏய், சொல்லட்டுமா? அப்பா, செவ்வாரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு பாடுதம்மா எந்த மனத்தை. பாடுதையா இந்த மனசே. செவ்வாரளி தோட்டத்திலே உன்னை தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் பாடுதையா இந்த மனசு. Thank you.
அரளி தோட்டத்தில உன்னை நினைச்சேன் பாடுகையா என்று மனசே எனக்கு இந்த மாலை பார்த்து அழுத்து போச்சு. எங்க பார்த்தாயா? என்ன கத்தி நல்லா தானே பேசிருந்த, அதுக்குள்ள ஆம்பளை குரல மிமிக்ரிலாம் பண்ற. அப்படியே சொல்லக்கூடாது. பெண்கள் அப்படியா? ஏய் பெண்களா? நம்மள பெண்கள் அப்படியா? உண்மை. ஏய் பெண்ணா பிறந்த அனைவருக்குமே ஆசை இருக்கும். ஆசை இருக்கும். ஆனா உனக்கு ஆசை இருக்குதா? எனக்கு அவனை பார்க்க சொல்ல ஆசை அதிகம். யாரை பார்க்க சொல்ல? ஐயோ யாரு? அவன் தம்பி. தம்பின்னு கீழே இறங்கி போயிட போறேன். ஏய் ரொம்ப மோசமானவனே, முக்கியமானவன் அவன். அவன் தம்பி கிடைக்காது, வேற நல்லா புசு புசுன்னு இருக்காண்டி நல்லா போண்டா மாதிரி இருக்கிறான். ஏய் ஆமா சொல்லுடி, இங்கே சொல்லு. நீ இங்கே சொல்லவா? சொல்லு. அப்ப வேண்டாமா? வேண்டாமாடி. நீ வாயை எப்ப திறப்ப எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. ஆமா இங்க பாத்தியா, எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தாத்தா. தாத்தாவா? தாத்தா வேலையை உனக்கு பார்த்தாதான் தெரியும். தவறா நினைக்காதடி. தாத்தா நல்லா நாத்து பறிப்பாரு. நாத்து பறிப்பாரா? என்ன நாத்து? அண்டை நல்லா வெட்டுவாரு. அண்டை வெட்டுவாரா? பில்லு நல்லா அரைப்பாரு. நல்லா அழுத்து அழுத்து அழுத்து. ஏய் சம்பானத்தை புளிங்கி அழுத்துவாங்க பாரு, அது மாதிரி உன்னை அழைச்சி எடுத்துருவாங்க இந்த தாத்தாவங்க. ஆமா வானா என்று கரிவா பையா
நேரக்கால போகிறதே தெரியாது. அது தெரியுது பார்த்தாயா? அழகான நந்தவனம். அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச மலர் பூத்திருக்கு தெரியுமா? ஏண்டி அப்ப புறப்பட்டு ஓடி வாங்க. அத மாதிரி சிகப்பு கலர்ல பூத்திருக்கு. அது செம்பங்கிடி. ஆமா, அறிவு கட்டல. அது இருக்குது பாத்தியா? நல்லா நீட்டா குட்டையாவா வெள்ளையாவா அதுதாண்டி சம்பங்கி. அப்ப இது செம்பருத்தியா? அங்க இருக்கிறதுக்கு ஏதோ ஆம்பளை கிடையாது, அந்த கருப்பு கலர் தான் ஆம்பளை. அவரையே காட்டுறாங்க. ஏய், அங்க போகலாமா? இப்ப சொல்லுங்க, மீனா இருக்கா இல்லையா? பாரு. எனக்கு மீனா கண்ணுக்கே தெரியல. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் எங்கதான் இருக்குன்னு தெரியல. ஐயா, நீ ஒரு பெண் தானே? ஆமாக்கா. உனக்கு காசு என்பது கிடையாதா? ஆசையா எனக்கு ரொம்பவே இருக்குதுக்கா. யாரு மேல? இதோ இவரு மேல. ஓடு. என்னக்கா சொல்லி பார்க்கலாம். எப்படி தெரியும்? எல்லாம் பிஞ்சு நண்டதா பாப்பீங்களா? எனக்கு பிந்தி தாங்க ரொம்பவே பிடிக்கும். அக்கா
ராஜபதன் கண்டவர கதி கலங்க கொண்ட வீரத்தார் வளரும் செட்டி கொட்டி காலங்களால் வெட்டுவிட புறம் கொண்ட வலிமையாலும் மிக்க பலத்தினாலும் இந்த திருப்பூர் கலைஞரே கடல் கண்டா சோழன் கடல் கண்டா சோழன் கடல் கண்டா சோழன் என்ற பெயரோடு வந்து வருகிறேன். ஆமாம் அனுதினமே எனக்கு முன்னதாக வேண்டிய அவை கவலை காணவில்லையே. ஐயோ டேய் யாரா மூக்கு மேல குத்துறீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கமா? அட உம்மா தாலியா இருக்கா? யாரா மூக்கு மேல குத்துனா? இருட்டுல தெரியல. இருட்டுல தெரியல. எத்தினி லைட் ஏத்தி இருட்டு. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க வெச்சிருந்தீங்க நான் இருட்டுல வந்து தெரியலன்னு சொன்னேன். தெரியல டேய். ஹேரட். அட எட்டக லட்சணமே. எமனேர் வாங்கணும். கோரில வீடு. செவுரு. என்ன அண்டுதா? இல்ல நெண்டுது. நெண்டு. எட்டு உனக்கு இந்த வயசு. என்ன நானோடங்க? உட்கார். சொல்லு. ஐயா நான் வேலையா கிளம்பி வந்திருப்பேன். நான் ஆள் தப்புன்னு தான் இருக்கு. தம்பி முன்னாடி உட்காந்து பேச மயில